கடந்த 2022, 2023, 2024ஆம் ஆண்டுகளில் இருந்து ஆண்டுக்கு ஒருமுறை உயர்த்தி வரும் மின் கட்டணம் மற்றும் இதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அது ரத்து செய்யப்படவில்லை என தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு வேதனை. கோவை ஆரிஸ் வீதியில் உள்ள கோவை பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று மதியம் 12 மணி அளவில் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என தெரிவித்தனர். அதன்படி கடந்த 2022, 2023, 2024ஆம் ஆண்டுகளில் இருந்து ஆண்டுக்கு ஒருமுறை உயர்த்தி வரும் மின் கட்டணம் மற்றும் இதர துணை கட்டணங்கள் ரத்து செய்ய வலியுறுத்தியும் அது ரத்து செய்யப்படவில்லை. மேலும் தொடர்ச்சியாக 2025ஆம் ஆண்டான இந்த வருடமும் மின் கட்டணத்தை உயர்த்திவிடக் கூடாது என தெரிவித்தனர். 12 கிலோவாட் மின் நுகர்வோர்களுக்கு 3B-யிலிருந்து 3A மாற்ற சட்டசபையில் அறிவித்தும் அரசாணை வெளியிட்டும் அதனை நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதாக தெரிவித்தவர்கள் அரசு உடனடியாக அதனை நடவடிக்கையில் எடுத்திட வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 27 லட்சத்திற்கு மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் தங்களுடைய முதலீட்டை இழந்து நஷ்டமடைந்து கடனாளியாக வெளியேறியுள்ளனர். தற்போது உள்ள நடுத்தர தொழில் முனைவோரை தவிர சிறு குறு தொழில் முனைவோர்கள் நிலை மிகவும் பரிதாபத்துக்குரிய காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கைகளை அரசுகள் ஏற்க வேண்டும் என்று இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் உங்களை சந்திக்க நேரில் வந்துள்ளோம். தற்போது தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு செய்து தருவார்கள் என்று இந்த பத்திரிகையாளர் மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களோட கோரிக்கைகளை முதலில் நாங்கள் படித்துவிட்டு எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் பற்றி எங்களுடைய சேர்மன் அவர்கள் தெரிவிப்பார்கள். மாநில பொதுச் செயலாளர் ஜெயபால் என்ற பொதுச் செயலாளர் இந்த கோரிக்கைகளை நான் முதல் படிக்கிறேன். எங்களோட கோரிக்கைகளை பத்திரிகையாளர்கள் உங்களுடைய நாளிதழ்களில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 1. மத்திய மாநில அரசுகள் MSME தொழில் முனைவோர் நீண்ட நாள் கோரிக்கைகளை மேலும் தாமதமின்றி செய்து தர வேண்டுகோள் வைக்கின்றோம். கோரிக்கை 1. கடந்த 2022, 23, 24 என வருடம் ஒரு முறை உயர்த்தி வரும் மின் கட்டணம் மற்றும் இதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக 2020 இந்த வருடமும் மின் கட்டணம் உயர்த்திட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். 2. 12 கிலோவாட் மின் நுகர்வோருக்கு 3B-லிருந்து 3A-க்கு மாற்ற சட்டசபையில் அறிவித்தும் ஜியோ வெளியிட்டும் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதை அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து முதலமைச்சரிடம் கவனத்தை கொண்டு சென்று செய்திட வேண்டிய கேட்டுக்கொள்கிறோம். 3. மின்சார வாரியத்தால் கடந்த 3 வருடத்தில் 457 உயர்த்தப்பட்ட 35லிருந்து 160 இருந்த நிலை கட்டணம் திரும்ப பெற வேண்டுகிறோம். அதாவது 35 ரூபாய் இருந்ததுங்க 2022. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு 160 ரூபாயா இருக்குங்க. அதாவது மின் கட்டணம் போக மாசம் ஒரு கிலோவாட் நாங்க என்ன வாங்கியிருக்கோமோ அந்த கிலோவாட்டுக்கு 160 ரூபாய்ங்க. அதாவது 112 கிலோவாட் வாங்கி தான் 17,000 ரூபாய் வந்து நாங்க மாசம் அதாவது தொழிற்சாலை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் இந்த கட்டணத்தை நாங்கள் செலுத்த வேண்டியது இருக்குது. இதை ரத்து செய்ய வேண்டி நாங்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக மின்சாரத்துறை அமைச்சர்களிடம் முதலமைச்சர்களிடம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைத்து வருகிறோம். இது செவிசாய்த்து எங்களுக்கு இந்த முறை இதை ரத்து செய்து விட வேண்டுகிறேன். ஏன்னா மற்ற மாநிலங்களில் ரொம்ப குறைவா இருக்குங்க. எங்களால் போட்டி போட முடியல. சிறு குறு நடுத்தர தொழில்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3 லட்சம் தொழில் முனைவோர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்டிசிடி லைன்ல தான் இருக்கிறோங்க. அதனால இதைய 160 ரூபாய் இருக்கக்கூடிய நிலை கட்டணத்தை ரத்து செய்ய இந்த தருணத்தை கேட்டுக்கிறோங்க. 3. மின்சார எங்கள் தொழிற்சாலை மீது கூரை மேலைங்க வேயப்பட்டுள்ள சோலார் ரூப்டாப் சோலார்ல எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு நெட்வொர்க் கட்டணம் சொல்லிட்டு எங்க கிட்ட வசூல் பண்றாங்க. 81 பைசா வாங்குறாங்க. இப்போ மறுபடியும் இந்த தடவை ஏற்றனால 81 பைசா வாங்குறாங்க. இதை முழுவதும் ரத்து செய்யணும். ஏன்னா நாங்க வங்கிகளை கடனை வாங்கிட்டு தான் நாங்க இதை ரூப்டாப் சோலார் போடுறோம். நாங்க விற்கிறது இல்லைங்க. இது என்ன பண்றோம்னா நாங்க எங்க தொழிற்சாலையில உற்பத்தி பயன்படுத்தி அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கு 5%, 12%, 18%, 28% சொல்லிட்டுங்க வரிய அரசுக்கு செலுத்துறோம். ஒவ்வொன்னு எங்களுக்கு நஷ்டமா லாபமோ நாங்க அரசுக்கு வரி செலுத்திட்டு வர்றதுனால அரசு எங்களுக்கு உற்பத்தி துறை சார்ந்தவர்கள் நம்மளுக்கு வருவாயை தமிழக அரசுக்கு கொடுக்குறாங்கன்னு கருதி இந்த நெட்வொர்க் சார்ஜ் தான் முழுசும் ரத்து பண்ணணும்னு இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது வெல்டிங் தொழிலுக்கு 15% கூடுதல் கட்டணங்கள். இன்னைக்கு வந்துங்க யார் வேணா வெளிநாடுகள் இருந்தோ வெளி மாநிலங்கள் இருந்தோ இல்ல நம்ம உள்நாட்டில் இருக்க உள்மாநிலத்தில் இருக்கவங்க யார் வேணா நிறுவனம் ஆரம்பிக்கலாம்ங்க. ஆனா அதுக்கு கேட்டு முதற்கொண்டு உள்ள இருக்கக்கூடிய அத்தனை விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனைக்குமே வெண்டர் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது.
அவங்களுக்கு இந்த 15% அதாவது எங்களுக்கு எல்லாரும் என்ன கட்டணம் இருக்குதோ அதுக்கு மேல கூடுதலா 15% கட்டணம் விதிக்கிறாங்க. முதல்ல பழைய டைப் வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் மெஷின் வேறீங்க எடுத்தா வோல்டேஜ் டிராப் ஆகும். இப்ப இருக்கிறதா நவீன எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் வச்சுக்கிறதுனால எந்தவித நஷ்டமும் மின்சார வாரியத்துக்கு இல்லாதனால இதை உடனடியா 15% கூடுதலா விதிக்கிறத ரத்து செய்யணும் இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோங்க. அடுத்தது 6 தொழில் வரிங்க, வணிக கட்டடங்களுக்கு வீட்டு வரி, பத்திரப்பதிவு கட்டணம் என பல்வேறு வரிகள் கடந்த 3-4 ஆண்டுகள்ல பல்வேறு அதான் 60% கிட்டத்தட்ட 300% வரைக்கும் உயர்த்திருக்காங்க. இந்த வரியை என்ன சூழ்நிலை கருதி ரத்து செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இல்லைன்னா கடைசிக்கு ஒரு 20% உயர்த்தாலும் கூட பரவாயில்லைங்க. கிட்டத்தட்ட 300% வரைக்கும் உயர்த்தனால அதை முழுவதும் ரத்து செய்ய மாதிரி இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோம். தொழிலாளர் அதே பாருங்க, தொழிலாளர் உடல் நலன் கருதிங்க, தொழில்துறை நலன் கருதி மதுக்கடைகள் வந்து நேரத்தை குறைக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. மாலை நேரங்கள் மட்டும் கடைகள் சேர்ந்து குறிப்பிட்ட நேரம் என்னன்னா மது விலக்கு வேணும்னு சொல்லி மதுவே வேண்டாம் சொல்லி எல்லாம் நம்ம போராடிட்டு இருக்கிற காலத்துல உடனடியா அரசுக்கு வந்து 50,000 கோடி ரூபாய் பார்க்க கிட்டத்தட்ட வருஷம் வருவாய் வந்து கொடுக்கறது மதுக்கடைகளா இருக்கிறதுனால நாங்க இது வந்து தொழில்துறை சார்பா நாங்க எங்களோட வேண்டுகோள் என்னன்னா இன்னைக்கு அதாவது ஒவ்வொரு தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்கள்ல 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஸ்டெமினாவோட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய தொழிலாளர்களோட அவரோட உடல்நிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க. அதனால அரசு ஏன்னா எந்த அரசு மேல நாங்க குற்றம் சொல்லலைங்க. ஏன்னா மற்ற மாநிலங்கள் நிறைய மாநிலங்கள்ல வந்து மதுக்கடைகளை வந்து முற்றமா கடையை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டத்தை இருக்கிறப்போ நம்ம மாநிலத்துல ஏன்னா இது வந்து தொழில் மாநிலம்ங்க, மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியுள்ள மாநிலம். அந்த மாநிலத்தோட தொழிலாளர் நலன் கருதிங்க கிட்டத்தட்ட நாங்க 8-9 லட்சம் தொழிலாளர்கள் வட மாநிலத்திலிருந்து நாங்க கூட்டிட்டு வந்தீங்க தொழில் செய்ய வேண்டிய அவலநிலை ஏற்பட்டு இருக்கு. அதனால நம்ம மாநிலத்தில் இருக்கவங்களுக்கு நாங்க தொழில் கொடுக்கணும். நாங்க என்னன்னா தொழிலாளரோட உடல் நலம் நல்லா இருக்கணும்ங்கிற தொழில் முனைவோர்கள் நாங்கள் விரும்புறவங்க. நாங்க எங்களோட இதை வந்து நாங்க என்னன்னா ஒரு சமுதாய நோக்கத்தோட இதை கேட்டுக்கிறதுனால அரசு செவிசாய்த்து அந்த நேரத்தை குறைச்சு கொடுங்கிறத நாங்க இங்க வேண்டுகோளா வைக்கிறோங்க. அடுத்தது தற்போது தமிழக அரசால் வழங்கக்கூடிய நீட்ஸுங்க முதல் தலைவருக்கு அண்ணல் அம்பேத்கர் திட்டத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு வந்து SC ST பிரிவுல கொடுத்துட்டு இருக்கிறதுனால பொதுவான பிரிவுகள் ஏற்கனவே இருக்க மற்ற பிரிவினர்களுக்கும் இதை வந்து முன்னெடுக்கணுங்கிறத நாங்க இந்த கேட்டுக்கிறோம். அதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் நலவாரியம்ங்க, இது வந்து இந்த நலவாரிய சிறு குறு தான் அதை பத்தி எங்களோட கோரிக்கைகளை நேரடியாக கேட்கவும் எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால நலவாரியம் அமைக்கணும் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி தமிழக அரசு அதிக வேலைவாய்ப்பு இறங்கி MSI துறைக்கு பட்ஜெட் போடுறாங்க. பட்ஜெட் போடையில குறு சிறு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தனியா இல்லைங்க. பொது பட்ஜெட்ல எல்லாத்துக்கும் அதாவது 250 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒரே கேட்டகரியில கொண்டு வர்றாங்க. அதனால 1 கோடி 50 லட்சம் அதே மாதிரி 10 லட்சம் 20 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்றக்கூடியவங்களுக்கு மட்டும் தனியா ஒரு பட்ஜெட்டை போட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ ஏற்கனவே இருந்தவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் கேட்டு செய்யணுங்கிறத நாங்க இந்த இடத்துல கேட்டுக்கிறோம்ங்க. இதுல எங்களோட நீண்ட கால கோரிக்கைங்க. அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. ஏற்றுமதி இறக்குமதியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பாதிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. எல்லாமே கார்பரேட்டுக்கு சாதாரணமா இருக்கனால உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா எங்களோட பருத்தியை இறக்குமதி பண்றதுக்கு கிட்டத்தட்ட 11% வந்து வரி போடுறாங்க. அதே மாதிரி QCO குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்னு சொல்லிட்டு BIS சட்டம் போறதுனால எங்களால பாலிஸ்டரையோ இல்ல விஸ்கோஸையோ நாங்க இறக்குமதி பண்ண முடியல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சட்டங்கள் போடுறதுனால அந்த தரச்சான்றிதழ் இருந்தா மட்டும் இறக்குமதி பண்றோம்னு சொல்லி ஒரு சட்டம் போடுறதுனால என்னன்னா இங்க இந்தியாவுக்குள்ள உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே கார்பரேட் நிறுவனம் மட்டுமே பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால என்ன எங்களுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா சர்வதேச விலை விட கிட்டத்தட்ட 20-31% அதிக விலை கொடுத்து நாங்க இங்க வாங்கிட்டு இருக்கோம். நாங்க எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும்? அதனால அரசு நாங்க இது வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமா 2022 இருந்தே சொல்லிட்டு வரோங்க. 2021 ஒரு இந்த நடைமுறை பாலிஸ்டர் ஒன்று போடையிலையும் நாங்க இது 2022 QCO BI சட்டம் வரையிலையும் இது வந்து மிகப்பெரிய நலிவடையை செய்து விடும் சொல்லிட்டு பல்வேறு விதமான வகைகளே நாங்க அரசு மத்திய மாநில அரசுகளிடம் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டோம். பட் இன்னைக்கு வரைக்கும் செவிசாய்க்காதனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுவதும் ஜவுளி வந்து இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் இந்த QCO BI சட்டம் தான் காரணம்ங்கிறது நாங்க இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோங்க. அடுத்தது இது வந்து அரச குற்றம் சாட்டுறது எங்களோட வேலை அல்ல. தொழில் முனைவோர்கள் வந்து ஏற்கனவே இந்த 2021 திமுக அரசாங்கம் பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி தொழில் முனைவோர்கள் நாங்கெல்லாம் கேட்டுக்கொண்டதற்கெனக அவங்களோட தேர்தல் அறிக்கையில வாக்குறுதிப்படி 33, 35, 45ங்க 151, 197, 201, 202, 204, 206, 209, 210, 216,
221, 222, 232 உள்ளபடி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே தாயுள்ளத்துடன் முதலமைச்சர்கிட்ட வேண்டுகோள் தான் வைக்கிறோம்ங்க. தாயுள்ளத்துடன் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். ஏன்னா இது வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தேர்தல் அறிக்கையில் 2021 கொடுத்ததுங்க. தொழில் முனைவோர்களுக்கு இதெல்லாம் நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்ப நிறைய விஷயங்கள் இங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க, மறுக்கலிங்க. எங்களுடைய மார்க்கெட் கமிட்டி 1% எடுத்து கொடுத்துருக்காங்க. நிறைய தொழில்துறைகளுக்கு இந்த 4 ஆண்டு காலங்கள்ல நிறைய சலுகைகள் மானியங்கள் கொடுத்திருக்காங்க. இருந்தபோதும் எங்கள் நீண்ட நாள் கோரிக்கை இது அத்தனையும் நாங்க இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நீண்ட நாள் கோரிக்கைகளை பத்தி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த சந்திப்பை நடத்திட்டு இருக்கிறோம். அரசு கிட்ட நாங்க தொடர்ந்து வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த நீண்ட நாள் கோரிக்கைகளை பத்தி தான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோங்க. ஆனால் அரசு தாயுள்ளத்துடன் மாநில அரசு இதை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி மத்திய அரசு செய்ய வேண்டியதை நாங்க படிச்சிருக்கிறோங்க. அதனால யாரையும் நாங்க இங்க குற்றம் சாட்டல. நாங்க வந்து யாரு ஆட்சியாளர்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் நாங்க எங்களோட கஷ்டங்களை சொல்ல முடியும், குறைகளை கேட்க முடியுங்க. அதனால இதை வந்து நாங்க குற்றச்சாட்டா எடுக்காம எங்களுக்கு தொழில்துறை மாநிலத்தோட தொழில்துறை வளர்ச்சிக்காக செய்து தரப்படி கேட்டுக்கிறோங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா மத்திய அரசு இல்லைங்க, அந்த மூலப்பொருள் சர்வதேச விலையில எல்லாம், அதாவது நாடு முழுவதுங்க சர்வதேச விலையில என்ன மூலப்பொருள் விலை இருக்கோ அந்த விலைக்கு வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோங்க. ஏன்னா பருத்தி ஆகட்டுங்க, பிகாயன் ஆகட்டும், மற்ற துறை சார்ந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கு மூலப்பொருட்கள் எல்லாமே எல்லாமே மாநிலத்திலேயே விளையிறது இல்லைங்க. இப்ப பருத்தி எடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 110 லட்சம் பேர் வேணும். ஆனா இங்க விளையிறது 2 to 5 லட்சம் பேர் தான் வருதுங்க. அது முதல் தர பருத்தின்னு எடுத்துட்டு எங்களுக்கு ஒரு 3 லட்சம் பேர் தான் கிடைக்குங்க. நான் கிட்டத்தட்ட 100 லட்சம் பேருக்கு மேல வேற மாநிலங்களிலிருந்து வேற நாடுகள்ல இருந்து தான் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. அதனால சர்வதேச விலையில எங்களுக்கு கிடைக்காதனால பாலிஸ்டர் ஆகட்டும், விஸ்காஸ் ஆகட்டும், மற்ற துறை சார்ந்த அனைத்து தொழில்துறைகளுக்கும் இதே மாதிரி பல்வேறு குறைகள் இருக்குதுங்க. நம்ம இந்த நேரத்தில் நாங்க கோரிக்கையா மனுவா அவங்க கிட்ட கொடுத்துட்றோம்.